ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே எங்கள் ஹஸ்பண்ட் நாங்களாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே போய் ப்ரானும் ஃபிஷ்ஷும் வாங்கிட்டு வந்துட்டாங்கங்க. வாங்கிட்டு வந்ததோடு இல்லாமல் உடனே சமைக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே, வழக்கம் போல் ஒரு இளையராஜா பாட்டை போட்டு விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டே சமைக்கலான்னு 2 பேரும் சேர்ந்து சமைச்சோம். இன்னைக்கு வந்து ப்ரான் கீ ரோஸ்ட் தாங்க பண்ணாங்க. ப்ரானே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் வந்து இந்த ரெசிபி பார்த்ததுலேருந்து பண்ணணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த ரெசிபி தான் பண்ணாங்க. இதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து லாங் வீடியோவில் கொடுத்துருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இதுக்கு ஒரு மசாலா அரைச்சி போட்டாங்க. அது கூட பரவாயில்ல. ப்ரானை தனியாக வேக வச்சு அந்த தண்ணியையும் ஊற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே அந்த தனியாக வேக வச்ச ப்ரானை போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான வேலை பண்ணாங்கங்க. இத்தனை வருஷம் எத்தனையோ வெரைட்டியில் நானும் ப்ரான் தொக்கு பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த டேஸ்ட் எனக்கு வந்தது கிடையாதுங்க. ப்ரான் வேகிற கேப்பில் வந்து ஒரு 4-5 கொய்யாப்பழத்தை நறுக்கி ஆளாளுக்கு ஒவ்வொரு பீஸாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். ப்ரான்ன்றதுனால ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆயிடுச்சு. பேடிகை மிளகாலாம் சேர்த்ததுனால கலரு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி செம்ம சூப்பராக ஷைனிங்காக இருந்ததுங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு.